கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த வேளையிலே நம்மளை உருவாக்கின ஏசப்பா கூட பேசும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய மட்டிலா நன்மைகளுக்காக, கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா என்று அவரை நோக்கி கூப்பிடும்படியாகவும், அவரை பாதப்படியிலே அமர்ந்து நம்ம நல்ல ஒரு பங்கை பெற்றுக்கொள்ள அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்த தயவுக்காய் அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இம்மட்டும் அவருடைய கிருபை நம்மளுக்கு போதுமானதாய் இருக்கிறது. இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்த தேவனை நன்றியோடு அவரை துதிப்போம். கம்பீர சத்தத்தோடு அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே இயேசுப்பா, யாருக்கும் கொடுக்கக்கூடாத பெரிய பாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. என்னை நீர் ஆசீர்வதித்து என் குடும்பத்தை மகிமையினாலே நிரப்பி காத்து ரட்சித்திருக்கிறீங்க. அப்படி என்று சொல்லி நீங்க அவரை ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவீங்களா? அப்படி சந்தோஷப்படுத்தினால் இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள கரம் உங்களை தாங்கி வழிநடத்த சித்தமுள்ளவதாய் இருக்கிறது. சரி, இந்நாளிலே கர்த்தர் என்ன வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசப் போகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 103 அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன்னுடைய வயது திரும்ப வாலா வயது போல் ஆகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. கஷ்டத்தோடு இருக்கிறேனே, வேதனையோடு இருக்கிறேனே, என் குடும்பத்திலே தேவைகள் சந்திக்கப்படவில்லையே, நான் இன்னமும் கஷ்டத்தோடு வாழ்ந்து என் பிள்ளைகளை வருத்தத்தின் பாதையிலே நடத்த எனக்கு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று துக்கப்படுகின்றீர்களா? கவலை வேண்டாம். கர்த்தர் உங்களை நன்மையினாலே திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்யும் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், கர்த்தருடைய மகிமுள்ள கரம் உங்களை தாங்கும்படியாகவும், கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் உங்களை ஏந்தி பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளாமலேயே இந்த வசனம் மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும்? கர்த்தரிடத்திலே நாம் உறவு கொள்ள வேண்டும். அவரிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நம்மளை வந்து சேரும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உன்னை நன்மையினால் திருப்தியாக்குவேன், வறுமையின் வாழ்க்கை இனி உனக்கு வேண்டாம், துக்கத்தின் நேரங்கள் கடந்து போனது என்று சொன்ன இயேசு மகாராஜா அப்படியாய் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நன்மையினால திருப்தியாக்கி அவருடைய மகிமையினாலே நிரப்பி உங்களை சந்தோஷப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வயது கூட கழுகுக்கு சமானமாய் வாலா வயது போல் ஆகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. கழுகு எப்படி வயதான பொழுது தன்னுடைய சிறகுகளை உதிர்த்துட்டு அது வெறுமையாக மிகவும் பலவீனப்பட்ட ஒரு பறவையாக இருக்குமாம். பிறகு அந்த சிறகுகளை அது இழுத்து பிடுங்கி எரிந்து விடுமாம். இப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் சிறகுகள் வரும் பொழுது அந்த சிறகுகளுக்கு புதிய பலன் கிடைக்கிறது போல உங்களுக்கும் கூட சரீர பலவீனங்கள், குடும்பத்தில் துக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் இருக்குமே என்றால் கழுகை போல திரும்பவும் எழும்பி பறக்கக்கூடியவர்களாக நிலைத்திருப்பீர்கள். எப்படி கூட முடியும் என்று நினைக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுவதுதான் கழுகை போல வானத்தில் வட்டமிட்டு பறக்கிறது போல ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். மகிமுள்ள கரம், வல்லமுள்ள கரம் உங்களை தாங்கி வழிநடத்தும். அவருடைய வல்லமுள்ள ஆசீர்வாதம் உங்களோடு கூட நிலைத்திருக்கும். கழுகுகளைப் போல கர்த்தர் உங்களுடைய வாயில் நாட்களை பெருகச் செய்வார்.
போதுமான சக்தியும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆயு நாட்களை பெருக செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அவருக்கு சாட்சியார் இந்த பூமியிலே வாழ்ந்து வர நாம் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.